என்றால் அந்த உவமையின் இறுதி பகுதி எப்படி முடியும் என்றால், ஆக அவரவர் இறை வார்த்தையை புரிந்து கொள்வதற்கேற்ப, விண்ணரசை புரிந்து கொள்வதற்கேற்ப 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் பயனளிப்பர் என்று சொல்லி அந்த உவமையானது முடிவுறுகின்றது. அப்படி என்றால் இறைவனிடத்திலே இறைவனுடைய அந்த திட்டம் என்ன, இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற நியமங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இறை வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் வேண்ட இறைவனிடத்திலே கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதை வேண்டி பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இத்தகைய புரிந்துணர்வு இல்லாதால் தான் இந்த 13ஆம் தொகுப்புடைய கடைசி பகுதி இதையெல்லாம் சொன்ன பிறகு இயேசு தம் சீடர்களை பார்த்து கேட்கின்றார், இவை எல்லாவற்றும் உங்களுக்கு புரிந்து கொண்டீர்களா என்று. அவர்களும் ஆம் என்று சொல்லுகின்றார்கள், ஒரு சாதாரண மாணாக்கர்களைப் போல. ஆனால் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டோம் என்பது மிகவும் கேள்விக்குறியானது. அந்த நிலையில்தான் இறையாட்சி பெற்ற இந்த 7 உவமைகளிலே 2 தண்டனை தீர்ப்பை பற்றி பேசுகின்றது. மற்ற 5 எல்லாரையும் உள்ளடக்கி எல்லாருக்குமான மீட்பை பற்றி பேசுகின்றது. இறையாட்சி என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஞானமும் மெய்மையும் உண்மையுமாக இருக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமான விடுதலை அளிப்பவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த படைப்புலக அனைத்தையும் மீட்டுக்கொள்ள வந்தவர். இதைதான் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் திருத்தூதர் பவுலடிகள் அழகாக சொல்லுகின்றார். அவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார். எதற்காக முன்குறித்து வைத்திருக்கிறார் என்றால், தலைப்பேரான தன் மகனுடைய சாயலை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார். எபேசியர் 1:4 இதை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, படைப்புலக அனைத்தையுமே மீட்டுக்கொள்ள வந்திருக்கின்ற கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரா? அப்படி என்றால் கடவுளுடைய அந்த இறை அன்பிலிருந்து, அவருடைய பேரன்பிலிருந்து விலகாமல் பார்த்து கொள்வது நமது கடமை. எப்படி இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய பேரன்பு, குற்றம் குறைகள் பாவங்களிலிருந்து மன்னிப்பவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்களோ, அதன்படி அந்த அறிந்து கொண்டதன்படி அவர்களும் வாழ்க்கையை நடத்துவார்கள் என்றால், அவர் தலைமுறை கடந்து தண்டிக்கின்ற கடவுளாக இருக்க முடியாது. ஏன் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் உமக்கு கொடுக்கின்ற ஆசீர் உம் தலைமுறைதோறும் சந்ததிதோறும் அது வழிந்தோடும் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி என்றால் நாமும் கடவுளத்திலே ஆசிரை பெற வந்திருக்கின்ற மக்கள். நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் நம் கடவுள், நம்மை ரட்சிக்கின்ற கடவுள் நம் கடவுள், நம்மை மீட்டுக் கொள்ளுகின்ற கடவுள் நம் கடவுள். இத்தகைய மீட்பின் கடவுள் தான் இறையாட்சியின் கடவுள். அவருடைய அந்த இறையாட்சிக்கு நம்மையே நாம் உட்படுத்திக் கொள்ள அவரிடத்திலே வர வேண்டுவோம். இத்தகைய இறையாட்சியின் பணியாளர்களாக, இந்த இறையாட்சியின் தூதுவர்களாக இருந்த தூய அந்தோனியார் போன்ற புனிதருடைய வாழ்க்கையை நாம் கண்முன் நிறுத்துவோம். இந்த புனிதருடைய புண்ணியத்தை கண்டு பாவித்து நாமும் நம்மையே இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக மாற்ற இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பார்ந்த இறைமக்களே, நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனது பேரன்புக்குரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுகிறோமான புனித அந்தோனியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுகின்றோம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறை மக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடல் ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரே, நாங்கள் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரணம் சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாயிருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும்.
நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தேன் அன்புடனே ஏற்றிடுவார். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தேன் அன்புடனே ஏற்றிடுவார். என் வாழ்வில் நான் காணும் இன்பங்களும் மண்மீது என்னை வாட்டும் துன்பங்களும், என் வாழ்வில் நான் காணும் இன்பங்களும் மண்மீது என்னை வாட்டும் துன்பங்களும், நினைவோடு சொல்லும் பணிவான செயலும் அனைத்தையும் ஏற்றிடுவார். நினைவோடு சொல்லும் பணிவான செயலும் அனைத்தையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா இதயம் மலர்ந்து அர்ப்பணித்தேன் அன்புடனே 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 ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இவ்வலையினை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, தூய அந்தோனியாருடைய சிறப்பு நாளில் நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் வாக்களித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடல் எடுத்து கன்னிமரியாடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் தூயவர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்களும் மது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகில் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமி உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூயவை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, தேவரீர் வருவனவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கிற உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமண் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள, புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், புனித தோமா, புனித அந்தோனியார், புனித அன்னை தெரேசாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் இங்கு கூடி வந்திருக்கின்ற உம்முடைய திருச்சபடி விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் உணவு படைக்கின்றார். இதை உட்கொள்ள வந்திருக்கின்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா.
தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது திருத்தலத்தில் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமைகள் காலை 6:30 மணிக்கு தமிழ் திருப்பலியும், காலை 7:15 மணிக்கு ஆங்கில திருப்பலியும், காலை 8:30 மணிக்கு தமிழ் திருப்பலியும், பகல் 11 மணிக்கு நற்கருணை ஆராதனை, தமிழ் திருப்பலி, எண்ணெய் மந்திரிப்பு, குடியேற்றம், தேர்வோணி நடைபெறும். மதியம் 1 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் தமிழ் திருப்பலிகளும், மாலை 4 மணிக்கு மலையாள திருப்பலியும், மாலை 6:15 மணிக்கு நற்கருணை ஆராதனை, தமிழ் திருப்பலி, எண்ணெய் மந்திரிப்பு, தேர்வோணி நடைபெறும். மற்ற செவ்வாய்க்கிழமைகளில் காலை 6:30 மணிக்கும் பகல் 11 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் மாலை 6:15 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெறும். தினமும் காலை மாலை 6:30 மணிக்கு தமிழ் திருப்பலிகள் நடைபெறும். நமது திருத்தலத்தில் ஜப உதவி மையம், திருமண தகவல் மையம், வேலைவாய்ப்பு மையம், அற்புதர் நலவாழ்வு மையம், இலவச பல் சிகிச்சை மையம் இவை செயல்படுகின்றன. இவற்றை அவரவர் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருத்தலத்திலிருந்து வெளிவரும் கிழக்கு கடற்கரை ராகம் மாத இதழுடைய சந்தாதார ராகங்கள் இவ்விதழ் சிறப்புற வெளிவர உங்களுடைய குடும்பங்கள் சார்ந்த பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், இறந்தோர் நினைவு நாட்கள், மற்ற விசேஷங்கள், தொழில் மற்றும் வியாபார வர்த்தக விளம்பரங்கள் கொடுத்து நீங்களும் இதழும் பயனுற உதவி செய்யுங்கள். சிறப்பு ஜப கருத்துக்கள் அடங்கிய விண்ணப்ப படிவம் ஜபோதரி மையத்திற்கு அருகாமையில் கிடைக்கும். அதனை பெற்று அதில் உங்கள் ஜப கருத்துக்களை எழுதி அங்கு இருக்கின்ற பெட்டியில் போடுங்கள். நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் கடிதத்தின் வழியாகவும் ஜப உதவி என்று நம்முடைய திருத்தல முகவரிக்கு எழுதுபவர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றன. இந்த திருத்தலத்தில் ஆலய வழிபாட்டினூடாகவும் உங்களுடைய நன்கனூடாகவும் வருகின்ற காணிக்கை தவிர்த்து வேறெந்த நிதி வருவாயும் இங்கே கிடையாது. இத்தகைய சூழலில் உங்களுடைய தாராள உள்ளத்தினால்தான் இந்த திருத்தலம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. எனவே உதவி செய்கின்ற உங்களை மனமாற பாராட்டுகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த வர்தாப்பினால் ஏற்பட்ட பல்வேறு பாதிப்புகளை நாம் சரி செய்தோம். இப்பொழுது இந்த 100 அடி கோபுரத்தை, நற்கருணை கோபுரத்தை நாம் புதுப்பிக்க முயற்சி செய்கிறோம். இந்த 100 அடி நற்கருணை கோபுரத்தின் உச்சியில் இருந்த இருகரம் விருத்த இதய ஆண்டவருடைய அந்த திருச்சுரூபம் வர்தா புயலே கீழே விழுந்தது. அதை மீண்டுமாக நிர்மாணிக்கவும், மேலும் அதில் இருக்கிற எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ், பெயிண்டிங், இது போன்ற பல்வேறு வேலைகளை செய்து அதை புதுப்பிக்கவும் நாம் திட்டமிட்டு இருக்கின்றோம். எனவே தாராள உள்ளம் கொண்டு உதவி செய்யுங்கள். தொடர்ந்து இந்த ஆலய வளர்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து இறையாசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமைகளிலும் பகல் 11 மணி திருப்பலி முடிவிலும் மாலை 6:15 மணி திருப்பலி முடிவிலும் நம்முடைய திருத்தல பாதுகாவலர் தூய அந்தோனியாருடைய திருவுருவம் தாங்கிய திருத்தேரானது அலங்கரிக்கப்பட்டு பவனியாக கொண்டு செல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, லூர்து டிவி வழியாகவும் மாதா தொலைக்காட்சி வழியாகவும் இந்த திருப்பலியை கண்டு பாவிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இத்தகைய ஊடக வழி இறை பரப்புதல் பணி தொடர்ந்து சிறப்புற நடைபெற நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். உங்கள் அனைவரும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதி ஆசிருக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும்
ஆசிரியராகிய அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகின்றே. இன்று நாங்கள் கொண்டாடும் புனித அந்தோனியாருடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பதுமை பதியின் அந்தோணியாரின் பதம் தன்னை பணிந்திடுவோம். உலகனைத்தும் போற்றும் அவர்தம் புகழ்தனை பாடிடுவோம். பதுமை பதியின் அந்தோணியாரின் பதம் தன்னை பணிந்திடுவோம். உலகனைத்தும் போற்றும் அவர்தம் புகழ்தனை பாடிடுவோம். குறையென்று வந்தவதம் குறைகளை போக்கிடுவார். குறையென்று வந்தவதம் குறைகளை போக்கிடுவார். நிறையென்று நாடி வரும் மக்களின் குறை தீர்ப்பார். நிறையென்று நாடி வரும் மக்களின் குறை தீர்ப்பார். பதுமை பதியின் அந்தோணியாரின் பதம் தன்னை பணிந்திடுவோம். உலகனைத்தும் போற்றும் அவர்தம் புகழ்தனை பாடிடுவோம். பதுமை பதியின் அந்தோணியாரின் பதம் தன்னை பணிந்திடுவோம். உலகனைத்தும் போற்றும் அவர்தம் புகழ்தனை பாடிடுவோம்.